அண்மைச் செய்தி. சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் எஸ்பி வேலுமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் எஸ்பி வேலுமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இந்த ஆலோசனை நடைபெற்று வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சட்டமன்ற குழு தலைவர் கொறடா தேர்வு தொடர்பாக சபாநாயகரிடம் அளித்துள்ள மனு குறித்து இந்த ஆலோசனை நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி. இப்ப சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு? யாரெல்லாம் வந்திருக்காங்க? வணக்கம். அதிமுக இடையிலான இந்த பிளவு என்பது நீடித்து வருகிறது. குறிப்பாக தேர்தலுடைய முடிவு வெளியான நிலையிலிருந்து சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி, முன்னாள் அமைச்சர் காமராஜ், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தலைமையில 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக சட்டப்பேரவையில் ஆதரவு தெரிவித்து வாக்களித்திருந்தார்கள். இதே போன்று எடப்பாடி தலைமையிலான 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்திருந்தார்கள். இந்த ஆட்சி அமையக்கூடாது என்பதற்காக எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்திருந்தார்கள். அன்றைய தினத்திலிருந்து இரு பிரிவினருக்கும் இடையே மோதல் போக்கு என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில எஸ்பி வேலுமணி தரப்பிலான தொடர்ச்சியாக பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து வருகிறது. எனவே உடனடியாக தோல்வி குறித்து விவாதிப்பதற்காக அவசர பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்பதாக தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்தார்கள். இந்த நிலையில் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதாக எடப்பாடி தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் தரப்பில் அது எல்லாம் செல்லாது என்றால் நாங்கள் பொதுக்குழு கூட்ட வேண்டும் என ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டு விட்டோம். இந்த நிலையில் எங்களை கட்சியிலிருந்து நீக்கினால் அது செல்லாது என்பதாக எஸ்பி வேலுமணி மற்றும் கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இரு தரப்பினரிடையே மாறி மாறிய ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில அதிமுகவில் இருக்கக்கூடிய 82 மாவட்ட செயலாளர்கள் 50 மாவட்ட செயலாளர்களுடைய ஆதரவு என்பது எஸ்பி வேலுமணி தரப்பிற்கு கிடைத்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 50 மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்பதாக கையொப்பம் பெற்றிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் நாளைய தினம் எடப்பாடி பழனிசாமி அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அழைத்து ஆலோசனை கூட்டம் என்பதை நடத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் நாளை நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு முன்னதாக தனது தரப்பில் ஆதரவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடைய நிலை என்ன, அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கிறது, கட்சியின் அடுத்த கட்ட நகரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக அவசர ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த அலுவலகத்திற்கு முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், காமராஜ் உள்ளிட்டவர்களும், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட முக்கிய சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோரும் வருகை தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சில மாவட்ட செயலாளர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகளை எப்படி மேற்கொள்வது, பொதுச் செயலாளர்களை அழைத்து பொதுக்குழு கூட்டுவதற்காக எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம், மாவட்ட செயலாளர்களுடைய கையொப்பம் பெற்று பொதுக்குழுவை கூட்டுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம், அதற்கு சட்ட ரீதியாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் உள்ளிட்ட அனைத்து தரப்பாலான அந்த விவாதங்கள் என்பதும் ஆலோசனை என்பதும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற இருப்பதாக ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்திற்காக தற்போது எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அலுவலகத்திற்கு அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வரிசையாக வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெயலானி.